குண்டலினி புரவாசினி சண்டமுண்ட விநாசினி பண்டிதஸ்ய மனோன்மணி வாராகி நமோஸ்துதே. அஷ்டலக்ஷ்மி ஸ்வரூபிணி அஷ்டதாரித்ரயநாசினி இஷ்டகாமப்ரதாயினி வாராகி நமோஸ்துதே. இஷ்டகாமப்ரதாயினி வாராகி நமோஸ்துதே. என்ன பண்ணிட்டு இருக்க சுரபி இப்போ? இப்பதாம்மா விளக்கேத்தி வச்சு அம்மாவை பாத்துக்கிட்டே இருக்கேம்மா. அம்மா இப்போ பாத்து. ஆமாம்மா, அம்மா பாத்துட்டு இருக்கேன். அம்மா அம்மா வந்து உங்க உடம்புல புகுந்திருக்காங்களங்கம்மா. அந்த தாய் கிட்ட இப்ப நான் பேசிட்டு இருக்கேன்மா. அந்த தாய் கிட்ட பேசிட்டு இருக்கேன். எந்த தாய்? லக்ஷ்மி அம்மா, வாராகி அம்மா குடி இருக்கிற அந்த தாய் கிட்ட பேசிட்டு இருக்கேம்மா. லக்ஷ்மி அம்மாட்ட நான் பேசிட்டு இருக்கேன்மா. சரிம்மா, இன்னைக்கு பஞ்சமி இல்லையா? வராகி அம்மாக்கு உகந்த நாள். உங்ககிட்ட வராகி அம்மா எப்படிமா வந்தாங்க? எப்படி வந்தாங்க? வராகி அம்மா என்னைய தடுத்தாட்கொண்டு வந்தாம்மா. எப்படி வந்தா அப்படின்னு சொல்றதை விட அவ என்னைய வழிய ஆட்கொண்டான்தேம்மா நான் சொல்லுவேன். நான் எதேச்சியா நான் போன்ல பாத்துட்டு இருக்கப்ப இடையில வாராகி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பாங்கம்மா. வாராகி அம்மனை பத்தி ஒண்ணு கூட எனக்கு தெரியாதுமா. கொஞ்சம் அவங்கள பத்தி ஆவணா கூட எனக்கு தெரியாதுங்கம்மா. எத்தனை வருஷம் முன்னாடி? ஒரு 2 வருஷம் முன்னாடிங்கம்மா. 2020 தான்மா எனக்கு வாராகி அம்மனை நல்லா தெரியும். அப்ப நான் சும்மா போன்ல நான் வேற ஆன்மீக விஷயத்துல எல்லாத்துமே பாத்துக்கிட்டு இருப்பேன். அப்பப்ப வந்துகிட்டு இருப்பாங்க. ஒரு டயத்துல நான் ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிட்டேன். ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப மைண்ட் பிளாங்கா இருந்துச்சு. அப்ப அம்மாவை நான் அதே மாதிரி பார்த்து என்னதே சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது சாதாரண சக்தி இல்ல அம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன பிறகு பாத்தீங்கன்னா அப்படியே எனக்குள்ள அவளை கண்டிப்பா இருக்க பிடிச்சுக்கிறணும்னு தோணிருச்சுங்கம்மா. அவளை விடக்கூடாதுன்னு தோணிருச்சு. எப்படி என்னைய இப்ப இவ்வளவு சீக்கிரத்துல ஆட்கொண்டான்னு எனக்கு தெரியலைங்கம்மா. அவ்வளவு மனசுல ஒரு இதா இருந்தேன். ஒண்ணுமே முடியாது, என்னால இன்னும் ஒண்ணுமே முடியாது அப்படின்னு நினைச்சிருந்தப்ப, என் மைண்ட் பிளாங்கா இருந்தப்ப நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்கம்மா. நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு வந்தாங்க. வந்த உடனே அப்படியே என்னைய பிடிச்சுக்கிட்டாங்கம்மா. பிடிச்சுக்கிட்டாங்களா, அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நான் என் வீட்டுக்காரர்கிட்ட போன் கேட்டேன். போன்ல கேட்டேன், இப்படி வாராகி அம்மனோட போட்டோ எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். போனப்ப நாங்க 2 பேரும் போனப்ப வாராகி அம்மனை வாங்கிட்டோம்மா. அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஊருமா? வாராகி அம்மனை வாங்கினதாம்மா மதுரையிலங்கம்மா. மதுரையில வாங்கினேங்கம்மா. அப்ப பாத்தீங்கன்னா நான் வாராகி அம்மனை வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது வாங்கிட்டேங்கம்மா. அதுக்கடுத்து பார்த்தா பஞ்சமி. அந்த நாள் பஞ்சமி ஆயிடுச்சுங்கம்மா. அப்படியே உங்களுக்கு நான் சொன்னேம்மா, பஞ்சமி அன்னைக்கு என் தாய் வந்துட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்கம்மா. ஆமாங்கம்மா, பஞ்சமின்னு எனக்கு அன்னைக்கு தெரியாதுங்கம்மா. அவ என்னைக்கு வருவா, எப்படி வருவா அப்படின்னு சொல்லிட்டு நவராத்திரி பஞ்சமி தான் பேசிட்டு இருக்கோம். ஆமாங்கம்மா, இன்னைக்கு நவராத்திரி பஞ்சமி அன்னைக்கு அவளோட வழிகாட்டுதலோட இந்த தாய் கிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்மா. இந்த தாய் மூலமாதான் இப்ப நான் பேசிட்டு இருக்கிற இந்த தாய் மூலமாதான் எனக்கு எல்லாம் நடந்துச்சு. இந்த தாய்க்கு என்ன வாழ்க்கையில என்ன மாற்றங்கள் நடந்ததுமா? வாழ்க்கையில மாற்றங்கள் நடந்துச்சு அப்படின்னு என்ன மாற்றங்கள்னாமா, எனக்கு ஒரு
நான் வந்து பிளாங்கா இருந்தேன்மா, ரொம்ப இன்னசென்ட், நான் ரொம்ப இன்னசென்ட், ரொம்ப வந்து நான் ரொம்ப தெளிவான பொண்ணுன்னுலாம் சொல்ல முடியாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா வராகி அம்மனை கும்பிட கும்பிட கும்பிட, முதல்ல சாயப்பா வந்தாங்க, சாயப்பாவுக்கு அடுத்து லட்சுமி அம்மா வந்தாங்க, மகாலட்சுமி தாய் வந்தாங்க, மகாலட்சுமி தாய்க்கு அடுத்து வாராகி அம்மா வந்திருக்கிறாங்க. வாராகி அம்மன் வந்ததுல இருந்து என்னுடைய முகத்துல வந்து ஒரு தேஜஸ் தெரியுது அப்படிங்கிறது எனக்கு தோணுதுமா. என் முகம் வந்து மாறிச்சு. ஒரு ஒரு கலையா இருக்குது, வாராகி அம்மனோட பொண்ணு அப்படிங்கிறது வந்து என் முகத்துல தெரியுதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. ஆமாங்கம்மா. நீ இது என்ன எல்லாமே படிச்சிருக்கம்மா? நான் வந்து டீச்சர் ட்ரைனிங் படிச்சிருக்கேங்கம்மா. பிஏ இங்கிலீஷ் வந்து கரஸ்ல பண்ணிருக்கேங்கம்மா. இந்த வாராகி அம்மாவை நீ எப்படிம்மா கும்பிடுவ? வாராகி அம்மனை நானு எப்பப்ப என்ன கும்பிடுவ? பஞ்சமி அன்னைக்கு கும்பிடுவேம்மா, வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை கும்பிடுவேங்கம்மா. கும்பிடுறப்ப பாத்தீங்கன்னா என் தாய் வந்து விளக்குல என்னை தேடி வந்துருவாம்மா. அவ நினைச்ச உடனே வந்துருவாம்மா. அவ நினைச்ச உடனே அப்படியே வந்துருவா, உடனே வந்துருவா. எனக்கு காட்சி கொடுத்திருக்காம்மா, விளக்குல காட்சி கொடுத்திருக்கா, என்னோட முகத்துல காட்சி கொடுத்திருக்காம்மா, என்னோட தலைமுடியில காட்சி கொடுத்திருக்கா, என் கண்ணுல காட்சி கொடுத்திருக்காம்மா, என் நெத்தி பொட்டுல காட்சி கொடுத்திருக்காம்மா. அந்த போட்டோ எல்லாம் உங்களுக்கு அனுப்பிச்சேன்னு நினைக்கிறேன்மா. ஆமாமா, பாத்துருக்கம்மா. ஆமாம்மா. என் தாய் இப்படி எல்லாம் எனக்கு உதவி செய்யறாம்மா. இவளுக்கு நான் என்ன நன்றி கடன் பண்ண போறேன்னு எனக்கு நீ தெரியலங்கம்மா. எப்படி பூஜை பண்ணுவ? விடிகாலையில பூஜை பண்ணுவியா, சாயங்காலம் இல்லம்மா, பூஜை பண்ணுவியா? விடிகாலையில பூஜை பண்ண எனக்கு இன்னும் டைம் ஒத்து வரலைங்கம்மா. நான் வந்து அவ வந்து இரவு நேர பூஜையதே ரொம்ப விருப்பமா ஏத்துக்கிருவா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நான் 8 மணி வரைக்கும் கூட பண்ணுவேம்மா. அவளுக்கு 9:30 மணி வரைக்கும் கூட நான் பண்ணுவேன். என்னோட ஆத்மாவை முழுசு அவகிட்ட ஒப்படைச்சு, அம்மா என்னைய நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்னோட பூஜைய நீ ஏத்துக்கன்னு சொல்லிட்டு அவகிட்ட நான் சொல்லிடுவேம்மா. அவளை ஏத்துக்கிருவாம்மா. என்னைய என்னைய இப்படி இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்காளம்மா. அவளுக்கு நான் என்ன நன்றி கடன் பண்ண போறேன்னு தெரியலம்மா. தெய்வம் வருதே எதுக்காக தெரியுமாமா? தெய்வம் வந்து எதையும் எதிர்பார்த்து வரமாட்டாங்க. மனுஷங்க தான் தெய்வத்தை எதிர்பார்ப்போட போய் கும்பிடுவாங்க. அதாவது உலகத்துல கிட்டத்தட்ட 99% மக்கள் தன்னுடைய தேவைக்காக மட்டும்தான் தெய்வத்தை தேடுவாங்க. 1% மக்கள் தான் எனக்கு தெரிஞ்சு, இன்குடி நான் உட்பட சொல்றேனே, நம்ம வந்து நம்மளுக்கு ரொம்ப கஷ்டம்னு சொல்லும் போதுதான் நம்ம தெய்வத்தோட பாதத்தை நம்ம வந்து பிடிச்சுப்போம். அந்த கஷ்டத்துல இருந்து மீண்டெடுக்கணும். அப்போ நம்ம எல்லாமே ஏதாவது ஒரு வகை தேடல, கல்யாணம் ஆகலன்னு தேடல, கல்வி வேணும்னு தேடல், பசங்க நல்லா இருக்கணும் தேடல், ஆரோக்கியம் வேணும் தேடல், செல்வம் வேணும் தேடல், ஏதாவது ஒரு தேடல்ல தான் தெய்வத்தை ரொம்ப ஓடி போய் பிடிச்சுப்போம். அதுல நம்மளுடைய கர்மாவும் சரியா இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய பிரார்த்தனைகளும் அவங்களுடைய வைப்ரேஷனும் ஒன்னா இணைஞ்சா நமக்கு அது ஒரு வெற்றி கிடைக்கும். அதே மாதிரி நான் கடந்து வந்த பாதையில பார்க்கும்போது நானும் பார்த்துட்டேன். எத்தனையோ பேரு எவ்வளவோ சோடச உபாசனைகளோட எவ்வளவு விதவிதமான பூக்கள், எனக்கு தெரிஞ்ச பெரிய பிரபலங்கள்னா இருக்காங்க. அவங்க என்ன இப்ப இல்லை, அந்த அம்மானா அரசியல் ரீதியா இருக்கவங்கன்னா வந்து அவ்வளோ விதவிதமான பூக்கள் வாங்கிட்டு வர சொல்லுவாங்களாம். எனக்கு இத்தனை வகையான பூக்கள் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னா பூஜை பண்ணுவாங்களாம், நேரங்காலம் பண்ணாம. அதே நிறைய பேர் ஓமங்கள் வளர்த்து பூஜை பண்றாங்க, யாகத்தின் மூலமா பூஜை பண்றாங்க, சில பேர் பூக்களாலேயே பூஜை பண்றாங்க, சில பேர் தியானத்தின் மூலம் போடப்படுறாங்க, சில பேர் 1008 அர்ச்சனைன்னு பூஜை பண்றாங்க, சில பேர் ஸ்ரீவித்யா உபாசகரா இருந்துட்டு அப்படின்னா பூஜை பண்றாங்க, சில பேர் கலச வழியா பூஜை பண்றாங்க, சில பேர் விளக்கல் ஒளியில பூஜை பண்றாங்க. இது மாதிரி பூஜையோட வழியில எத்தனையோ லலிதா சகஸ்ரநாம சொல்லி பூஜை பண்றது, இல்லாட்டி தினமும் கோயிலுக்கு போய் மன்றாடி வேண்டுதல், அதாவது பிரார்த்தனையில இது மாதிரி எத்தனையோ வகையில இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு என்னோட அனுபவத்துல யார் வெகுளியா வெள்ள மனசோட எதையுமே எதிர்பார்ப்பு இல்லாம தாய் மகன் உறவு, தாய் மகன்ற உறவு, அந்த தாயும் பசும் கன்றும் என்ற உறவுல யாரு பழகுறாங்களோ தெய்வத்துக்கிட்ட, அவங்க எல்லாமே தெய்வத்துக்கிட்ட சக்சஸ் ஆயிடுறாங்க, வெற்றி அடைகிறாங்க. அதாவது அந்த இடத்துல நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்கம்மா, அம்மா நீங்க வந்து எத்தனையோ போஸ்டிங் போடுறீங்க, தெய்வங்கள் ஒவ்வொருத்தர் வீட்டுல வருது, ஆனா எனக்கு மட்டும் ஏமா வரவே மாட்டேன்றாங்க, ஏன் வரலன்னு. அதாவது எல்லார் வீட்லயும் வருது, அதனால எனக்கும் நீங்க வாங்கன்னு கேட்டா நான் வரமாட்டாங்க.
இதையெல்லாம் விட்டுட்டு நம்ம பழகும் போதே பேசும்போதே நீ என்கிட்ட எவ்வளவு ஆத்மார்த்தமா பழகுற, நான் எப்படி முதல்ல கண்டிப்பாம்மா. இருந்து உங்ககிட்ட ஆத்மார்த்தமா பழகுறேன். நான் கண்டிப்பாம்மா. என்னோட யார் பேசினாலும் இப்படிதான் பேசுவேன். ஆமாம்மா. முதல் தொலைபேசியில எப்ப பேசியிருக்கணும் அதே மாதிரிதான் நான் இன்னைக்கும் பேசுறேன். கண்டிப்பாம்மா. நீ ஆமாங்க. ஏழையா, பணக்காரியா, உயர்ந்தவங்களா, தாழ்ந்தவங்களா, கல்வி இருக்கா, கல்வி இல்லையா, அது மாதிரினா எனக்கு தேவையே இல்லை. அதெல்லாம் வந்து லௌகீகம். ஆமாங்கம்மா. எனக்கு வேண்டியது உண்மையான தூய்மையான அன்பு இருக்கா, பாசம் இருக்கா, அவ்வளவுதான். அதே ஃப்ளோல நான் பேசிட்டே இருப்பேன். அந்த பேச்சிலேயே அந்த நாகரிகம் பார்ப்பேன். அப்போ என்ன ஆமாம்மா. மாதிரியே ஒரு அந்த ஈக்குவலா இருக்கும்பொழுது உடனே நான் பழக ஆரம்பிச்சிடுவேன். அதே மாதிரிதான் கடவுளும் அப்படிதான். அவங்க வந்து ஏன்னா அவங்களுக்கு இல்லாத செல்வங்களா, அவங்களுக்கு ஆமாம்மா. இல்லாத பொருட்களா, நம்ம வள்ளிக்கிழங்கு கொடுத்துதானே அவங்களுக்கு வயிறு ரொம்ப போகுது. இல்லம்மா. நம்ம பால் இல்லம்மா. பாயசம் கொடுத்தா அவங்களுக்கு வயிறு ரொம்ப போகுது. பாயசம் கண்டிப்பா அப்படின்னு கிடையாதும்மா. லலிதாம்பிகா இல்ல அம்பால சொல்லுவாங்க. நம்ம ஆமாம்மா. என்ன உண்டி கொடுத்தோரே, உயிர் கொடுத்தோரே, நம்மளுக்கு உயிர் அந்த கொடுத்தோர். உணவும் கொடுத்தவ அவதான். நமக்கு அந்த ஆமாம்மா. உயிரையும் வளர்ப்பவளும் அவள்தான். கண்டிப்பாம்மா. உடம்பை வளர்த்தேனே உயிரை உயிர் வளர்த்தேன் என்பார் வளர்த்தேன். சித்தர். ஆமாம்மா. அப்போ ஆமாம்மா. நம்ம உடம்ப வளர்க்கணும்னா உயிரை வளர்க்கணும். உயிரை நல்லா இருந்தாதான் உடல் வளரும். அதுக்கு உணவும் முக்கியம். அப்போ அந்த உணவை நீ கொடுத்த தாயே, உனக்கு நான் படைச்சிட்டு சாப்பிட்றேன்னும் போது நன்றி விசுவாசத்தோட பூமியில விளைந்த பொருட்களை வச்சுதான் நம்ம சாப்பிடுறோம். கண்டிப்பாம்மா. அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாம்மா. ஆகாயத்துல இருந்து எதுவுமே நமக்கு கிடைக்கல. இல்லம்மா. இல்லம்மா. அப்போ பூமியோட தாய் யாரு? வராகி அம்மா. வராகி அந்த அம்மன் தான். பூமி தாய் மண்ணுல இருந்து கொடுக்கிற பொருட்களை தான் நம்ம எடுத்து நம்ம உணவாகி உயிரை வளர்க்குறோம். அப்போ அவங்களுக்கு நன்றி கடனாதான் நம்ம என்ன பண்றோம்? அம்மா நீ எங்களுக்கு கொடுத்த உனக்கு நன்றி சொல்றதுதான் பிரசாத நெய்வேத்தியம் ஆமாங்க. சமர்ப்பியாம. அவங்களுக்கு இல்லாத இல்ல, ஆனாலும் அவங்க நம்மளோட அன்பை ஏத்துக்கிறாங்க. ஆமாம்மா. இந்த இந்த பாடல்ல அந்த இந்த படத்துல நான் பார்த்தேன், ஆதிபராசக்தி படத்துல ஆமாங்கம்மா. அந்த மீனவர் பாடுவாங்கல்ல, கண்டிப்பாம்மா. ஆத்தாடி ஆமாம்மா. மாரியம்மா கூழ் ஆமாம்மா. ஆக்கி வச்ச வாடியம்மா, ஆழாக்க அரிசிய சோறாக்கி வச்சேன் தின்னுப்புட்டு போடியம்மான்வாங்க. ஆமாம்மா. அப்போ ஆமாம்மா. அவங்க வந்து அது என்ன பார்ப்பாங்க? அந்த பாசத்துலதான். ஈவன் பாரதியார் பாட பாசத்துடன் கூட சொல்லடி பாப்பாங்கம்மா. இவர் அபிராமி, அதெல்லாம் ம். கூட அவங்க வந்து அவங்க பேதம் அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. உண்மையான பாசத்தை மட்டும்தான் அந்த மகமாயி ஆத்தா பரிபூர்ணேஸ்வரி எடுத்துப்பாங்க. அப்ப அந்த இடத்துல என்ன இருக்கு? பாசம். அந்த பாசம். உண்மையான பாசத்தோட உன்கிட்ட நீ அவங்கள பூஜை பண்ணும்போது, ஆஹா என்னைக்குமேமா என்னைய கூட எல்லாரும் சொல்லுவாங்க இவ சரியான லூசு. ஏன் அப்படின்னா ஐயோ நம்ம நீங்களாம்மா? வெகுளித்தனமா உண்மையா பாசத்தோட கூப்பிட்ட குரலுக்கு ஓடி போய் உதவி செய்யறது. சின்ன வயசுல எதை ஆமாம்மா. எடுத்தாலும் யார் கேட்டாலும் உதவி செய்யறது, கையில பணம் இருந்தாலும் காசு இருந்தாலும். ஆனா நமக்கு பக்குவம் வரத்துக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. இவங்க நம்மள சுயநலமா அவங்க சுயநலமா படுத்திக்கிறாங்க. அவங்க வேலையை முடிச்ச உடனே நம்மளை விட்டுருவாங்கன்னு. ஆனா நமக்கு அது தெரியாது. அந்த இடத்துல அவங்க ஆபத்தா இருக்காங்களே, நிறமாசா குழந்தை இல்லாம தவிக்கிறாங்க. அப்ப ஓடி போய் குழந்தைய நல்ல கோயிலா போய் வேண்டிப்போம். அவங்களுக்கு ஆமா. குழந்தை பிறக்கிறதுக்கு நம்ம வேண்டிப்போம். ஐயோ ஆமாம்மா. அவங்களுக்கு ஆண் பிள்ளை பிறக்கணுமே, இல்லாட்டி அவங்க கணவர் வேற எங்கேயா ஓடி போயிடுவாங்களே, அப்போ ஆண் பிள்ளை பிறக்கணும்னு வேண்டிக்கிறது. இது மாதிரி அடுத்தவங்களுக்காக வேண்டுதல், அடுத்தவங்களுக்காக செய்யறது எல்லாமே பார்க்கும்போது அது மூலமா தெய்வம் என்ன தேடி வராங்க. ஆனா கண்டிப்பாம்மா. அவங்க மக்கள் சுயநலமா இருக்காங்க. அப்போ சுயநலவாதிகளுக்காக நம்ம போய் உதவி செய்யும் போது, பொருள் ரீதியா, மன ரீதியா, உடல் ரீதியா நம்ம போய் உதவி செய்யும் போது, நம்ம வெகுளித்தனத்தை உள்ளவங்க எல்லாருமே வந்து எல்லாரும் பைத்தியம் தான் சொல்லுவாங்க. ஆமாம்மா. பித்தா ஆமாம்மா. பிறைச்சுடன் கண்டிப்பா. பேச்சு ஈஸ்வரனையே பித்தா தான் கூப்பிடுறாங்க. ஆமா. ஆமாம்மா. பித்தனாதான். ஏன்னா அவரு அலையிறாரு. ஏன்னா சுயநலம் இல்லாம எதையும் எதிர்பார்ப்பு இல்லாதவங்களை எல்லாமே அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ஆமாங்கம்மா. தெய்வத்துக்கு மட்டும்தான் தெரியும் நாம் யார் என்று. அதனால கண்டிப்பாம்மா. பாலசுரபியோட உண்மையான பக்தி யாருக்கு தெரியறது? அந்த அம்மனுக்கு அம்பிகைக்கு தெரியும்மா. தெரியுது. அப்போ ஆமாம்மா. உனக்கு ஏன் மனசு சங்கடங்கள் கஷ்டங்கள் அப்படின்னா, வெகுளித்தனமா நம்ம பழகும் போது, அப்போ உலகம் புரியும் போது, ஆஹா நம்ம ஏமாந்துட்டோமோ அப்படின்னும் போதுதான் ஒரு டிப்ரெஷன். கடவுள் ஆமாம்மா. உனக்கு கண் நிறைந்த ஒரு கணவன், நெஞ்சிறைந்த ஒரு கணவன், உன்னை ஆமா. குழந்தையா பாவிக்கிற ஒரு கணவன், எந்த கண்டிப்பாம்மா. நிலையில ஒரு காவல்துறையில இருந்தும் கூட பல நேரங்கள் உன்னை பிரிந்து வாழ்ந்தா கூட தன் மனைவி மேல உண்மையான நம்பிக்கை, மதிப்பு, பாசம் வைத்திருக்க பாசம். கணவன், ஆமாம்மா. நல்ல ஆமாம்மா. பிள்ளைகள், நல்ல ஆமாம். தாய் தகப்பன், இதெல்லாம் கொடுக்கறதே நீ போன ஜென்மத்துல பண்ண புண்ணியம். ஆமாங்க. இந்த கண்டிப்பாங்கம்மா. பாக்கியம் அது எதற்கு கிடைச்சது?
இந்த ஜென்மத்திலயும் அது கணவன் வந்தும் கூட தொடருது அப்படின்னா இந்த ஜென்மத்திலயும் நீ புண்ணியம் பண்ணியிருக்க. அதான் ஆமா ஒரு ஆமா நல்ல கண்டிப்பாம்மா. அமைப்பு உனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ வராகி அம்மா வந்து என்ன செய்துட்டாங்க, வலிமை வராகியா உன்னை, மனதிடம் வராகியா உன்னை மீட்டெடுத்துட்டாங்க. அது நான் மட்டும் 2 இல்லைங்கம்மா. வருஷம் முன்னாடி பார்த்த பாலசுரபிக்கும் இப்போக்கும் நிறைய வித்தியாசம். ஆமா ஆமா. நல்ல மெச்சூரிட்டி. அப்படியாம்மா? ஆமா. அந்த சரிங்க. டீச்சருக்கு உண்டான குவாலிட்டி இல்ல, அந்த அதெல்லாம் இல்லம்மா. குழந்தைத்தனம், இப்போ ஒரு மெச்சூரிட்டி. அப்போ நல்ல இருக்கிற ஒவ்வொரு கணவன். நிமிஷம் நீ என்ன பண்ற, தெய்வத்துக்கு உன்னை சமர்ப்பிக்கிற, ஆமாம்மா. தெய்வத்தோடயே இருக்க. ஓ, அதாவது பாக்கும் நிறம் பாக்கும் இடமெல்லாம் நீக்கமுறை நிறைந்தாயே பராசக்தின்னு பாடுவார் பாரதியார். அவருக்கு ஆமாம்மா. எங்க பக்கம் திரும்பினாலும் அந்த தாய் பராசக்தி காளி தான் தெரிவாளாம் கண்டிப்பாம்மா. பாரதியாருக்கு. அந்த மாதிரி கண்டிப்பாம்மா. நீ வந்து உனக்கு எப்படி வந்து நீ எடுத்த போட்டோலன்னா நீ இது பண்ணி அமைச்சிருக்க, மார்க் பண்ணி அமைச்சிருக்க. ஆமாங்கம்மா. பார்த்தா உன் கண்ணுல வராகியம்மா தெரியுறாங்க, ஆமாங்கம்மா. உன் கேசத்துல வராகியம்மா தெரியுறாங்க, ஆமாங்கம்மா. உன் எங்க உன்னோட நெத்தியில வராகியம்மா தெரியுறாங்க. அப்போ என்ன தவம் பண்ணேம்மா ஆமா, நானு? அப்போ நீ எங்க பீரோல நீ பார்த்தா அந்த கண்ணாடியில வராகியம்மா தெரியுறாங்க. அப்போ அவங்க உனக்குள்ளே கலந்துட்டாங்க. அப்போ உன் கண்ணு எங்கன்னா பாக்குதோ அங்க அவங்க தெரியுது. ஆமாங்கம்மா. கண்டிப்பாம்மா. அப்போ கண்டிப்பாம்மா. எங்கும் நீக்கமற நிறைஞ்சிட்டாங்க உன்னோட. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உண்மையான அன்பு, பாசம். அதுதான் பக்தின்னு சொல்வேன். ஆமாம்மா. விட்டல நாராயணன் அந்த குழந்தைய கால் கீழே அந்த மண்ணுல பானைக்காக பிசையும் போது கூட தன் குழந்தை போட்டு பிசைறன்னு கூட அவருக்கு தெரியல. விட்டல விட்டல ஆமாங்க. பாண்டுரங்கா, விட்டல விட்டல பாண்டுரங்கன்னு தன் குழந்தையே சேர்த்து மிதிச்சிடுறாரு. ஆமாங்கம்மா. அந்த மாதிரி, ஆமாம்மா. ஏன்னா தன்னை மறந்த நிலை. அதுதான் சொல்லுவாங்க பிரேமைன்னுவாங்க. கண்டிப்பாம்மா. அந்த பிரேமைன்னும் போது அவங்களுக்கு சுத்தி எதுவுமே தெரியாது அந்த பிரபஞ்சத்துல. அந்த கண்ணனை தவிர அது வந்து ரொம்ப யார்கிட்ட பார்க்கலாம்னா நிஜமாவேமா கண்ணன் பக்தர்கள் கிட்ட பார்க்கலாம், காளி பக்தர்கிட்ட பார்க்கலாம். ஆமாம்மா. காளி பக்தர் ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க. அதே மாதிரி கண்ணன் பக்தர்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப வெறித்தனமா இருப்பாங்க. வெறித்தனமா அது இருப்பாங்க. ஆமாம்மா. ஹரே ராம் ஹரே கிருஷ்ணாலாம் பார்த்திருக்கீங்களா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அல்டிமேட் அப்படின்னா அது கடவுள் தான், கிருஷ்ணா. ஆமாங்கம்மா. அல்டிமேட் ஆமாங்கம்மா. கிருஷ்ணான்ற சரணாகதி தத்துவம் உங்களுக்கு வந்துடும் கிருஷ்ணர் பக்தர்களுக்கு. அதே ஆமா. போல பாத்தீங்கன்னா காளியம்மா பக்தர்கள் அவ ஆட்கொண்டுடுவா. அதே ஆமாங்கம்மா. மாதிரிதான் வராகி அம்மா கும்பிட்டான்னா அவங்க அப்படியே நமக்குள்ள ஒத்தங்களா வந்து நின்றுருவாங்க. ஆமாம்மா. அதுதான் உன்னோட எங்கேயுமே என் குழந்தைங்க நான் கேட்டது, அம்மா கேசம் தலைமுடின்றதெல்லாம் விஷயம், அம்மா அங்கன்னா நம்மளுடைய கேசத்துலன்னா கூடயே வந்து நிப்பாங்க அப்படின்னு. அவ கண்ணு எங்கெல்லாம் அவ ஐஸ், அதாவது பாலசுரபியோட கண்ணுல வராகியம்மா நின்றுட்டாங்க வருண். ஆமாம்மா. அப்போ அவ கண்ணுல நிக்கும் போது அவ எங்கன்னா பாக்குறாளோ அங்கெல்லாம் அந்த கண் பதியுது. அப்போ அந்த இடம் கண்டிப்பா. அவளுக்கு வராகியம்மாவா தெரியுது. ஆமாம்மா. அப்போ அந்த கண்ணுல நின்றுது, ஐஸ்ல சாயப்பாவும் என் நின்றுது கண்ணுல அவங்களுக்கு. வருவாருங்கம்மா. ஆமா சாயப்பாவும் வருவாரு. ஆமா. அஹ் ஏன்னா என்ன அந்த நான் அளவுக்கு உன்னோட தவம் ஆழ்ந்த பண்ணேன்? பக்தி, அதாவது உயிர்நிலை, ஆத்ம நிலை எப்படி வேணா உயர்த்திட்டே போலாமா. எல்லாரும் சொல்லுவாங்க குண்டலி சக்தி, ஆண்கள் மட்டும்தான் குண்டலினி எழுப்பி நிக்க முடியும் அப்படின்னா பெண்களாலேயும் அதை காட்டிலும் அதிகமா ரீச் பண்ண முடியும். அம்மா அப்படிதான் காரைக்கால் பெண்கள் அம்மையார். வந்து பிறக்கும் போதே ஆமா, சித்தர்னு காரைக்கால் அம்மையாருக்கு சொல்லுவாங்கம்மா. முன்னாடி ஔவையார், இவங்கெல்லாம் ஆமாம்மா. வந்து உடல் சக்தி உயிர்ப்பு சக்தியே வந்து என்ன செய்யறாங்க, மூலாதாரத்தையே பக்தியில கொண்டு வந்து நிறுத்திடுறாங்க. அதனால்தான் காரைக்கால் அம்மையால எறும்பு வடிவில கைலாய மலையே தலைகீழா நடந்து போக முடியுது. ஆமாம்மா. அவங்களுக்கு அந்த அதனாலதான் சக்தி ஈசனையே கிடைக்குதுல்ல. அம்மையேன்னு கூப்பிட்ட ஒரு சிறப்பு யாருக்கு உலகத்துல விண்டுன்னா காரைக்கால் அது அம்மையாருக்கு. காரைக்கால் அம்மையாருக்கு தான் உண்டு. அதே மாதிரி ஔவையார் கைலாய மலையை நடந்து அது போகும்போது, அப்போ இவங்க அந்த இன்றைக்குமே கைலாய மலையை ஏறுறதுன்றது ஒரு பெரிய விஷயம். மலை ஏற ஏற நம்மளுக்கு வயசாயிடும், இறந்து போயிடும். ஒரு ஒரு ஆமாம்மா. 10 அடி 50 அடி கைலாய மலை ஏறினாலே நம்மளுக்கு வயசாயிடுமா, 70 வயசு 80 ஆயிடுமா, நகம்லாம் பெருசாயிடுமா. அப்போ ஆமாம்மா. அந்த கைலாய மலைக்கு வந்து அந்த, அதாவது இப்ப சொல்லுவாங்கல்ல டைம் மிஷின் மாதிரி, அது நம்ம கண்டிப்பாம்மா. ஏஜ் மிஷின், அந்த மாதிரி ஒரு சக்தி உள்ள இடம் தான் கைலாய மலை. நம்ம பார்க்க தான் முடியும், நம்மளால ஏறினோம்னா நம்மளுக்கு வயசே முடிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அற்புதம் நிறைந்த இடம் அங்க. ஆமாம்மா. காரைக்கால் அம்மையாரும் ஔவையார்னா போயிட்டு வந்திருக்காங்கன்னா அப்போ அவங்களோட குண்டலினி சக்தி எழுப்பாமையா போக முடியும்? அவங்க அந்த கண்டிப்பாம்மா. உயிர்ப்பு சக்தியை வந்து பக்தியில கொண்டு வராம இருக்க முடியும்? அதே கண்டிப்பா. மாதிரிதான் நான் எல்லாருமே சொல்வேன்,
நான் எல்லார்கிட்ட சொல்வேன், சாமானியர்களுக்கும் கடவுளை காட்டுவேன். யாரெல்லாம் ம். தூய்மையான அன்போட இருக்காங்களோ அந்த பக்தி. உன்னோட அன்பு தூய்மையானது பாலசுரபி. ரொம்ப 24 மணி நேரம் நீ நன்றிம்மா. என்ன பண்ற? அந்த அம்மாவையே உத்து கவனிக்கிற, ஆமா அவங்களையே வழிபடுற. அதனால கண்ணுக்கு கண்ணா நின்றுட்டாங்க அவங்க. ஆமாம்மா. எவ்வளவு பெரிய தியாகிம்மா இவ. இவ எவ்வளவு பெரிய தியாகிம்மா. என்னையும் வந்து ஆட்கொண்டிருக்காளேம்மா, என்னை தடுத்து ஆட்கொண்டிருக்காளேம்மா. இவளுக்கு நான் என்னம்மா நன்றி சொல்ல போறேன், கடவுளே எப்படிம்மா நன்றி சொல்ல தியாகமானவங்க போறேன். தானம்மா. அந்த ஐயோ. பூமி தாய் வராகி, அந்த பூமியை நம்ம எப்படி உடைக்கிறோம், அந்த மலையை எப்படி உடைக்கிறோம், வந்து ஆத்த எல்லாத்தையும் மண்ணை பூமியை எப்படி பொறுத்துக்கிறாளம்மா. சுரண்டி மண் எடுக்கிறோம், விவசாயம் செய்யும்போது அது எப்படி தோன்றும், வீடு கட்டும்போது பூமி எப்படி பிளக்கிறோம், இந்த பூமி மேலே நடந்து எத்தனை அதர்மங்கள் பண்ணுறோம். சரியா? எழுந்துக்கும் போதே பூமாதேவியை தொட்டுட்டு தான் எழுந்துக்கணும். மாடி வீடாக இருந்தால் கூட அது பூமி தான். ஆமாம்மா, 20ஆம் கண்டிப்பாம்மா. மாடியில இருந்தாலும் அந்த தரைன்னும் போதே நம்ம கால் பதியறதே, அந்த ஆமாம்மா. கிராவிடேஷன் நம்மள புல் பண்ணி இழுக்குதே, அந்த புவியீர்ப்பு ஆற்றல் சக்தி நம்ம இழுக்கிறதே, அதுவே பூமி தாய் தான். அப்ப அந்த பூமி தாயை நம்ம என்னென்னன்னா செய்யறோம். அவ எல்லாம் பொறுமையா நம்மள பொறுத்துக்கிறாளம்மா. பாதுகாக்கல. ஆமாம்மா. தெய்வமே தியாக வடிவானங்கள் தாம்மா. அவங்க வந்து ஆமாம்மா. எதையுமே பார்க்க மாட்டாங்க. நல்லவங்க கெட்டவங்க, நம்ம எத்தனை வாட்டி கோவத்துல நம்ம தெய்வத்தை இல்லைன்னு தூத்துவோம். நீனா ஆமாம்மா. ஒரு தெய்வமா, உனக்குன்னா கண்ணு இல்லையா, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லுவோம். அவங்க அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. நம்ம கர்மாவை எந்த அளவுக்கு கடக்கிறதுக்கு உதவி செய்ய முடியுமோ அதை உதவி செய்து கடையை கடப்பது போல அந்த கர்மாலேருந்து நம்மளை மீட்டெடுக்கிறவ யாருன்னா அந்த ஆதிபராசக்திமா. அப்போ பூமி ஆமாம்மா. தாய் வராகி வந்து கலியுகத்தை பிரத்யட்ச தெய்வம். நான் அதை தான் ஆமாம்மா. 3-4 வருஷம் முன்னாடி நான் கதறுவேன். எத்தனையோ பேர்களை ஆமாம்மா. காப்பாற்றணும், இது ஏமா இவ்வளவு கொடுமையை நடக்குது, பெண்களுக்கு ஏன் இவ்வளவு அநீதி நடக்குது, ஆமாம்மா. எத்தனை செய்வினைகள், எவ்வளோ கொடுமையெல்லாம் நான் பார்த்திருக்கேன். அம்மா நீங்க ஆமாம்மா. எங்க இருக்கீங்க, யாரையா ஒருத்தர் ஆதிபராசக்திக்கு பூமிக்கு அனுப்புங்களேன், யாராவது காப்பாத்துங்களேன் காப்பாத்துங்களேன்னு கதறுவேன் நானு. ஆமாம்மா. ஏன்னா என்னால அவ்வளோ கஷ்டங்கள் நான் பார்த்திருக்கேன். நானும் கண்டிப்பாம்மா. பட்டிருக்கேன், வரவங்க கிட்டயும் பார்த்திருக்கேன். ஆனா ஆமாம்மா. அந்த நேரத்துல கலியுக வரதன் கண் கண்ட தேவன் காட்சியளிப்பது சபரியிலேன்னு ஐயப்பன் மாதிரி இப்போ அவ அவரோட தமக்க வராகி அம்மா ஆமாம்மா. கலியுகத்தோட தெய்வமா இருந்து என்ன செய்யறாங்க இப்போ உலகம் ஃபுல்லா, உலகத்துல ஆமாம்மா. எங்க பூமியே அவங்க தானே. அவங்களுக்கு இந்தியாவா இந்தோனேஷியாவா எல்லாமே ஒண்ணு தானே. கடலும் ஆமாம்மா. ஒண்ணுதான், வானம் ஒண்ணுதான், மலையும் ஒண்ணுதான், எல்லாமே கண்டிப்பாம்மா. ஒண்ணுதான் அவங்களுக்கு. அழகா வந்து நம்மள அழகா படகுல அந்த இந்த சம்சார சாகரன்ற படகுல ஆமா அந்த அம்மா படகா வந்து நம்மள அழகா இட்டு செல்றாங்க. அதுக்கு நம்ம ரொம்பவே புண்ணியம் பண்ணியிருக்கணும். என்ன பாலசுரபி, கண்டிப்பாம்மா. நீ அவ அவங்க வந்ததுக்கு அப்புறம் உன் மனசு நிம்மதி உணர்றியாமா? கண்டிப்பா உணர்றேம்மா.